அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடுங்க. இன்றைக்கி பொங்கல் திருநாள் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நீங்கள் நினச்சோன்னே ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. இந்த அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, பச்சரிசி ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டால் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளரில் எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு டம்ளர் நான் அரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும், கரெக்டாகவும் இருக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா வறுத்துக்க போகிறேன். இதை நம்ம ஏன்னா வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவும் குழையாத நல்லா அழகாக பதமாக வெந்து வரும். பருக்க வறுத்துட்டு ஒரு 2-3 தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதோடையே நான் 1 கப் பச்சரிசி எடுத்து அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதில் 1 டம்ளர் பசும்பால் சேர்த்துருக்கேன், 3 டம்ளர் மீதி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மொத்தமாக 4 டம்ளர் ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் நான் மூடி வச்சு ஒரு 3 விசில் இல்லாட்டி ஒரு 2 விசில் நான் விட்டுற போகிறேங்க. ஏன்னா நம்ம வறுத்துட்டு நம்ம வேக வைக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே அதே சமயம் நமக்கு வெந்து வந்துடும். நான் கரெக்டாக ஒரு 3 விசில் தான் கழித்து நான் பார்க்க போகிறேங்க. இந்த சக்கரை பொங்கல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பொங்கலை. பாருங்கள், நான் எல்லாத்தையும் விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடுச்சுங்க. பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. அதே சமயம் நல்லாவும் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், அப்படியே ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம என்ன வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். அந்த கொஞ்சம் இலகல் கொடுக்குங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த சமயத்தில் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். நான் வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன். 1 கப்பு நம்ம ரைஸ் எடுத்தோம்னா 1 கப்பு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே அந்த வெள்ளத்தில் எந்த ஒரு கல் மண் தூசு எதுவுமே இருக்காதுங்க. அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வெள்ளத்தை கரைச்சி கூட நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை போட்ட உடனே நீங்கள் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இலகல் கொடுக்குதுன்னு. நம்ம இறக்கி வச்சாலும் உங்களுக்கு திக்னஸ் கரெக்டாகவே இருக்குங்க. இந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4 ஏலக்காய் தூள் பண்ணதை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் உபரியாகவும் அதே சமயம் வரும். இந்த சர்க்கரை பொங்கல் அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஃபைனலாக நம்ம தாளிப்பு ஒன்று பார்த்துடலாம். வானலில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நெய் சேர்த்துட்ருக்குறேங்க. நீங்கள் இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் சேர்த்தா நான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 20 முந்திரி பயிர் இருக்கும், உடச்சி சேர்த்துருக்கேன். அதே சமயம் ஒரு 100 கிராம் இருக்கும் திராட்சையை நான் சேர்த்து நல்லா புரிஞ்சு நம்ம அப்படியே எடுத்து தாளித்து ஊற்றிட வேண்டியது தான் அந்த பொங்கலில். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பொங்கலுக்கு. நீங்கள் இதேமாதிரியே பொங்கல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நெய்யோடு அது சேர்த்து அந்த முந்திரி திராட்சைலாம் போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், நான் மூடி வச்சிட போகிறேன். இப்போ சூடாக எடுத்து வாழை இலையில் வச்சு எல்லாேருக்கும் சர்வ் பண்ண போகிறேங்க. நம்ம எப்பவுமே இந்த பொங்கல்லாம் அந்த சூடான வாழை இலையில் வச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த முந்திரி திராட்சையோட சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சக்கரை பொங்கல்லாம் எல்லாேருக்கும் நல்ல ஒரு பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சூடாக எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.